அதை தன்னுடைய கடமையாக பாவித்து அகஸ்தியர்கிட்டேந்து பின்னாடி விடை பெற்று கொண்டு பஞ்சவட்டியை வந்து சேர்ந்தார்கள். ரொம்ப அத்தியாச்சரியமான இயற்கை, அந்த வனங்கள்லாம் போய் அனுபவிச்சேன்னாக்க, ஓ ராமன் இப்படிதான் வாழ்ந்தாரா, சீதை இப்படிதான் இருந்தாளா, ராஜ்யத்தை விட்டுட்டு வந்தாளே, எத்தனை விஷயங்கள் அயோத்தியில ராமச்சந்திரமூர்த்திக்கு இருந்திருக்கும். அதாவது ராமாயணத்தை வாசிக்கிறச்சு பிரிவா வியாக்கியானங்கள்ல சொல்லும்போது, ராமனுக்கு சாதாரணமா சமையல் பண்ணி போடுறதுக்கே சமையல்காரா 10 பேருக்கு மேல இருந்தா. 10 பேருக்கு மேல, ஏதோ பெரிய அரண்மனை அது, நன்னா வாழ்ந்தவா இல்லையா, அது எல்லாத்தையும் துறந்துட்டு ஒரு காட்டில் வந்து வாசம் பண்ணுறதுனா எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம். போகத்தின் மேலே ஆசை இருக்கக்கூடாது, தர்மத்தை நிலநாட்டுறது மட்டும்தான் மெயின் எய்மாக இருக்கணும், வைராகியம் ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா டக்குன்னு திறந்துட்டு வருதுன்னா ரொம்ப கஷ்டம். இப்போது ஒன்றும் வேண்டாம், சாதாரணமாக ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், சாதாரணமாக ஒரு வீடு ஒன்று இருக்குது, பெரிய வீடு தான், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வச்சுக்கோங்களேன், நல்லா ஒரு 2 BHK வீடு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வச்சுட்டு இருக்கோம். அதில் ஒரு 20-30 வருஷம் வாழ்ந்துடுறோம். வாழ்ந்துட்டு அதை விட்டு டக்குன்னு காலி பண்ணிட்டு போனோன்னா செவுத்தை தொட்டு பார்ப்போம், தடவை கொடுப்போம், இந்த வீட்டை விட்டு போகணுமா நினைப்போம். சிறு பிராயத்திலேருந்து நம்ம குழந்தையா இருந்த காலத்துலேருந்து வீட்டிலே வளர்ந்துருந்தோம் வச்சுக்கோங்க, விட்டுட்டு போகிறதுக்கு மனசு ஒப்புமா? எங்கேயாவது ஒப்பாது இல்லையா? நான் ராமனை பாருங்கோ, அத்தனை ஆண்டுகள் தாயார் தகப்பனார்னு அத்தனை உற்றார் உறவினர்களோட பிரம்மாண்டமாக வாழ்ந்த ஒரு ராஜ்யத்தை விட்டுட்டு வெளில வந்துருக்கார். அதுதான் அவர் தர்மசீலர், தர்மத்தை காப்பாத்துறதுக்குன்னே எடுத்த ஒரு அவதாரம் அது. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. பகவான் பூலகத்தில் அவதரிச்சிருக்கா அப்படின்னு சொன்னா